இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பாமக தலைவர் சர்ச்சையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சமாதானம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகு நிறுவனர் என்ற பெயரில் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி, வணக்கம். பாமக நிறுவனர் 3 நாட்களுக்கு பிறகு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் நிறுவனர் என்றே குறிப்பிட்டு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதனால் கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த குழப்பம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக பாமக வட்டாரத்தினர் குறிப்பிடுகிறார்கள். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், நான் இதுவரை கட்சியின் நிறுவனராக மட்டுமே இருந்து வந்தேன். இனி இந்த கட்சியின் தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன். இன்றைய இளம் தலைமுறையினர் என் கீழ் பணியாற்ற வேண்டும் என ஆசைப்படுவதால் பாமகவின் தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கிறேன். அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்று அறிவித்திருந்தார். இதனால் பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என பல தரப்பினரும் சென்று மருத்துவர் ராமதாஸை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டு வந்தனர். கடந்த 3 நாட்களாக தைலாபுரம் தோட்டத்தில் பரபரப்பாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் பெயரிலே அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதில் பாமக நிறுவனர் என மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பாமக நிறுவனர் என்று குறிப்பிட்டுதான் அறிக்கை வரும். இன்றும் அதே போல நிறுவனர் என குறிப்பிட்டே அறிக்கை வந்திருக்கின்றது. அதே போல ராமதாஸ் அன்புமணி அவர்கள் நேற்று இரவே நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர், பொதுக்குழுவில் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் தான், எனவே பாமக தலைவராக நானே நீடிக்கிறேன் என ஒரு தன்னிலை விளக்க அறிக்கை ஒன்றையும் அன்புமணி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் சமரசம் ஆகாமல் தொடர்ந்து அவர் இருந்து வருவதாக மருத்துவர் ராமதாஸ் குறித்து தைலாபுரத்திலிருந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக சித்திரை திருநாள் வாழ்த்து தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருநாள் வாழ்த்து அறிவிப்பு வெளியிடப்படுவது பாமகவின் வழக்கம். அந்த வகையில் நிறுவனர் என குறிப்பிட்டே அவர் அறிக்கையை வெளியிட்டிருப்பதனால் அவர் தலைவர் பதவியில் இல்லை, தொடர்ந்து நிறுவனராகவே தொடர்கிறார் ராமதாஸ் என்பது இந்த அறிக்கையின் மூலம் தெளிவாகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.